ஒரு காலத்தில் வெயிலின் கொடுமையில் வாடி கால் கடுக்க நின்று பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் நிழல் இல்லை, அமர இடம் இல்லை, ஒரு சிறிய வசதியும் இல்லாமல் தினமும் போராடிய அந்த வாழ்க்கை. ஆனால் இன்று அந்த நிலைமையே மாறிவிட்டது. பெரம்பூர் மக்களின் குரலை கேட்டு அதை செயலாக்கமாக மாற்றியவர் நமது தொகுதி எம்எல்ஏ ஆர்.டி. சேகர். இவரின் தீவிர முயற்சியால் கவியரசு கண்ணதாசன் நகர் மற்றும் முல்லை நகர் பேருந்து நிலையங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. முதுகலைப்புறம் நல்லா இருக்குப்பா, ஏன்னா வசதியா இருக்கு. இப்போ முன்னாலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்ப பாக்குறதுக்கு வெளியூர் பஸ் மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிச்சு இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடந்த 1 வருடங்களாக இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு வேலையில இருந்தது. வேக வேகமா பணிகள் நிறைவடைஞ்சு இப்போதான் பொதுமக்களுடைய பயணத்துக்கு வந்திருக்கு. இந்த பேருந்து நிலையத்துல எல்லா புதுவிதமான பேருந்துகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த பழைய பேருந்துகளும் இயங்கல. முக்கியமா பேட்டரியால ஓடக்கூடிய பேருந்துகள்லாம் பயன்பாட்டில் வந்திருக்குது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கஷ்டப்பட்டோம், பஸ் ஸ்டாண்ட் இல்லாம கஷ்டப்பட்டோம். இப்போ ரோட்ல நின்றுருந்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு கட்டிருந்தோம். எங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு. பிள்ளைங்க உட்காரதெல்லாம் வசதியாகுது, நாங்க உட்காரத்துக்கும் வசதியாகுது. நல்ல நிழலா போட்டுருக்குறாங்க எல்லாம். இந்த கவியரசு கண்ணதாசன் பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் ரீசெண்டா கட்டினாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வெளியே தான் நிற்பாங்க. பஸ் இங்க ஒரு பஸ் நிற்கும், ரொம்ப தூரத்துல ஒரு பஸ் நிற்கும். வெயில ரொம்ப சஃபர் ஆகும். காலேஜ் போற டைம்ல காலேஜ்க்கு டைம் கரெக்டா போக முடியாது. அதனால எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கஷ்டமா போயிடும். நான் இங்கதான் திருத்தணி காலேஜ் தான் படிச்சேன். முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு 2 ஷெட் மட்டும் தான் இருக்கும். ஆனா வெயிலெல்லாம் அதிகமா இருக்கும். பஸ் எல்லாம் ரொம்பலாம் இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஏதோ 2, 3 இல்ல 4, 5 பஸ் தான் இருக்கும். நின்னா கூட இவங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. வருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர ஆனா பஸ் கரெக்ட் டைம் வராது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பஸ் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டைம் இந்த பஸ் போக நமக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. முன்னாடி எப்படின்னா பஸ் ரன்னிங்ல இருக்கும், அப்போ நாங்க ரன்னிங்ல போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கரெக்டா உட்காந்துட்டு இருக்கோம், பஸ் பக்கத்துல இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டா பண்றாங்க, கண்டக்டரும் கரெக்டா கைட் பண்றாங்க. சோ இட் இஸ் ஈஸி. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. எங்க போனாலும் ஃப்ரீயா போறோம். நாங்க எங்க ரொம்ப போறது இல்ல. நாங்க பாரிஸ் வெள்ளம் போவோம். இங்க இருந்து பாரிஸ் வெள்ளம், டிவிடிடல் வரலாம் போவோம். வேற எங்க பீச்சுக்கு போவோம். இந்த மாதிரி எங்களுக்கு வசதியா தான் இருக்கு. பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு பஸ் டெப்போ இதுவும் பெரம்பூருடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ள வரக்கூடிய ஒன்றாகும். இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு வெளியூர்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குமா. இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போ ரொம்ப நல்லா இருக்கு. கவியரசு கண்ணதாசன் நகர் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்துல தான் இருக்கிறோம். இதுவும் ஒரு பெரம்பூர் தொகுதியின் ஒரு முக்கியமான வளர்ச்சியாக அமைகின்றது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரும் பொழுது அடிப்படையா சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணும். மத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்கு விட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பெட்டர். சோ we feel better. வெளியே இருக்கிறதுனால முதியோர்கள் ரொம்ப வெயில ரொம்ப சஃபர் ஆகி உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கேர் ஆயிடும். ஆனா இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காரதுக்கு இடம் இருக்கு. நமக்கு இங்க தண்ணி இருக்கு. எல்லாத்துக்குமே வசதியா இருக்கு. இது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃப்ரீ காசு இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிராட்வேக்கு பஸ் நிறைய இருக்கு. அண்ணா ஸ்கொயருக்கு பஸ் இருக்கு. ஐயப்பந்தாங்களுக்கு பஸ் இருக்கு. கோயம்பேடுக்கு இருக்கு. இப்ப புதுசா ஓபன் பண்ண கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்கு. தாம்பரத்துக்கும் பஸ் இருக்கு. சோ இதுதான் சென்னையில இருக்க முக்கியமான பஸ் டெர்மினஸ். அதுக்கெல்லாம் பஸ் விட்டதுனால எல்லாத்தையும் எங்களால கரெக்டா ரீச் பண்ண முடியுது. ஆனா இந்த இடத்துல புதுசா ஃபேன் எல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஒரு பஸ்ஸுக்கு தூயாளர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பஸ் எல்லாம் இருக்கு இங்கே. அது பரவாயில்ல. இது ஒரு பேருந்து நிலையம் மட்டுமல்ல, இது மக்கள் நலனுக்கான மாற்றத்தின் சின்னம். பெரம்பூர் வளர்ச்சி பாதையில் நம்முடன் நடக்கும் தலைவர் ஆர்.டி. சேகர். பெரம்பூரின் நலத்திட்டங்கள் தொடர கொடுங்கையூர் குப்பை கிடங்கு முற்றிலும் சுத்தப்படுத்த வாக்களிப்பீர். உங்கள் சின்னம் உதயசூரியன். உங்கள் வேட்பாளர் ஆர்.டி. சேகர், பிகாம், BL.